أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه ومن تبعه بإحسان إلى يوم الدين. அன்பிற்குரியவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கு இந்த இடத்துல பத்ர் யுத்தமும் அது தரும் படிப்பினைகளும் என்ற தலைப்பில் பேசும்படி சொன்னாங்க. ரமதான்ல அதுவும் அதனுடைய நடுப்பகுதி வரும் பொழுது பத்ர் யுத்தத்தை பற்றி பல இடங்கள்ல ஞாபகப்படுத்தப்படுறது, பேசப்படுறதை நாங்க பார்க்கிறோம். பத்ருங்கிறதே எங்களுக்கு ஒரு அடையாளம் மாதிரி. அதாவது பத்ர் யுத்தம் நாங்க செஞ்சோம் என்பதும் அதுல முஸ்லிம்கள் வெற்றி அடைஞ்சாங்க என்றதும் இன்று வரைக்குமே முஸ்லிம்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு பெருமிதப்பட்டு கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்குது. நிறைய பத்ர் என்ற பெயர் எங்களுடைய சமூகத்தில் எங்களுக்கு பார்க்கலாம். அந்த அளவுக்கு பத்ர் சமூகத்திலையும் மனசிலையும் இடம் பிடிச்சிருக்கு. உண்மையிலே முக்கியமான ஒரு ஒரு சம்பவம். நிறைய அதுல பாடங்கள் படிப்பினைகள் எங்களுக்கு இருக்குது. ஆனா பொதுவா எங்களுடைய சமூகத்துல நாங்க பரவலா பார்க்கிறோம் முக்கியமான சில வரலாற்று சம்பவங்கள், அதிலும் குறிப்பாக நபியுடைய காலத்தில் நடந்த சம்பவங்கள். அப்ப அதுல அந்த சம்பவங்களை பற்றிய தெளிவு நாங்க பெறணும். என்ன நடந்தது என்றதை பற்றிய தெளிவு பெறணும். அதுல இருந்து நாங்க எந்த முறையில பாடங்களை படிக்கணுமோ அந்த பாடங்களை பெறணும். எங்க சமூகத்துல நாங்க நிறைய பார்க்கிறோம். முக்கியமான இஸ்லாமிய வரலாற்று சம்பவங்களை வச்சு இந்த ரெண்டையுமே செய்யறது இல்லை. நிறைய பேர்த்துக்கு அதனுடைய விவரம் தெரியாது. மேராஜ்னா அதுக்கு மேல அதுல விவரம் தெரியாது. பத்ர் யுத்தம்னா அதுக்கு மேல விவரம் தெரியாது. தெளிவா படிக்கிறது இல்லை. அடுத்தது அதுல பாடம் பெறுறது, அதுல இருந்து படிப்பினைகளை பெறுறத ஒரு பக்கம் வச்சுட்டு அதை வைத்து இவங்க ஏதோ ஒவ்வொன்றையும் செய்யறது. ஒன்றில் ஒரு சாப்பாடு அல்லது பெரிய விருந்து, பத்ர் யுத்தத்தின் ஞாபகமாக, மேராஜ் போனதன் ஞாபகமாக. அல்லது சில பேர் என்ன ஆச்சரியம்னா, நீங்க பார்க்கலாம் இன்றைக்கும் இருக்குது சமூகத்துல இருக்குது. இந்த பத்ர் யுத்தம் செய்தது ஒரு பெரிய யுத்தமே. இந்த சஹாபாக்கள் பெரிய ஒரு அர்ப்பணம் தியாகம் பண்ணினாங்க. ஆனா அந்த சஹாபாக்கள் இஸ்லாத்தை காக்க பாதுகாக்க இவ்வளவு பெரிய தியாகம் செய்த அந்த சஹாபாக்களை அந்த பேர்களை எல்லாத்தையும் எழுதி வச்சு வாகனத்துல வீட்டு வாசல்ல வச்சிருப்பாங்க. என்னமோ அவங்க இவங்களோட வீட்டையும் இவங்களோட வாகனத்தையும் பாதுகாக்கிறதுக்கு, காவல் காக்கிறதுக்கு அவங்க யுத்தம் செஞ்ச மாதிரி. எனவே எப்படி அணுகணுங்கிற முறையில அணுகிறது இல்லை. எங்களோட சமூகம் அதுல நிறைய சம்பவங்கள்ல அப்படித்தான். நாங்க இன்றைக்கு இந்த பத்ர் யுத்தத்தை பத்தி கொஞ்சம் ஓரளவு விரிவா பார்க்க முயற்சி பண்ணுவோம். ஏன்னா எனக்கு 1:30 மணி வரைக்கும் டைம் தந்திருக்கிறாங்க. பத்ர் யுத்தத்தை அந்த குறிப்பிட்ட நேரத்துல, இந்த சுருக்கமான நேரத்துல கொஞ்சம் விரிவா பார்க்க இயலாது. முயற்சி பண்ணுவோம் கொஞ்சம் ஒரு அளவான தெளிவை எடுப்பதற்கு. ஏன்னா பத்ர் என்கிறது அல்லாஹ்வே அல் குர்ஆன்ல சொல்றான், கத்கான லக்கும் ஆயத்துன் ஃபீ ஃபிஅத்தைனி இல்தகதா ஃபிஅத்துன் துகாத்திலு ஃபீ ஸபீலில்லாஹ் வ உக்ரா காஃபிரா. இரண்டு படைகள் மோதிக்கொண்ட அந்த யுத்தத்தில் நிச்சயமாக உங்களுக்கு அத்தாட்சி இருக்கு. அல்லாஹ்வுடைய வல்லமைக்கு அவன் நினைச்சவங்களுக்கு அவன் வெற்றியை கொடுப்பான் என்கிறதுக்கு ஆதாரம் இருக்கு. அதே ஆயத்துல கடைசியில் அல்லாஹ் சொல்றான், இன்ன ஃபீ தாலிக லஇப்ரத்தன் லிஉலில் அப்சார். இதுல படிப்பினை பெறுற நோக்கத்துல பாக்குறவங்களுக்கு படிப்பினை இருக்கு. எனவே பத்ர் யுத்தத்துல பாடம் படிப்பினை இருக்கு. நாங்க யுத்தம் எனப்பட நாங்க நினைக்கிறது அதுல வெறுமனே வெட்டுறது, குத்துறது, அந்த மாதிரி அந்த ரத்தம், அப்படி கத்தி, இந்த மாதிரி இதுகளோட தான் அது இருக்கும். அதுல வேற ஒன்றும் எங்களுக்கு இல்லைன்ற மாதிரி. ஆனா நல்லா பார்த்தா இதுல எங்கட இயல்பு வாழ்க்கைக்கும் எங்கட அன்றாட விஷயங்களுக்கும் கூட இதுல படிப்பினை இருக்கு. அடுத்தது பத்ர் யுத்தம் என்கிறது யுத்தங்களில் மிக முக்கியமானது. அது சஹாபாக்களை பொறுத்தவரையில பத்ர்ல கலந்து கொண்டார் என்பது அவருக்கு ஒரு விசேஷ ஒரு தகமை, விசேஷமான ஒரு பதவி மாதிரி.
சஹாபாக்களை பற்றி பேசும் பொழுது சொல்லுவாங்க, பத்ரியுன், இவர் பத்ரு யுத்தத்தில் கலந்து கொண்டவர். ரசூலுல்லாஹ்வே சொன்னாங்க தானே, லா யதுகுல் நார ரஜுலுன் ஷஹித பத்ரன் வல் ஹுதைபியா, பத்ர் ஹுதைபியாவில் கலந்து கொண்டவர் நரகத்துக்கு போக மாட்டார். இன்னும் சிறப்புகள் சொல்லி இருக்கிறார். அப்ப பத்ரில் கலந்து கொண்டதே ஒரு பெரிய ஒரு சிறப்பு, அது ஒரு பெரிய ஒரு பதவி. அந்த பத்ரும் அந்த அளவு முக்கியமானதுதான். அதாவது அந்த படைகளுடைய எண்ணிக்கையோட பார்த்தா பெரிய எண்ணிக்கை இல்லை, இதை விட பெரிய தொகை யுத்தங்கள்ல ரசூலுல்லாஹ்வே கலந்து கொண்டிருக்கிறார். முஸ்லிம்கள் தரப்பால 300,000 பேர், காபிர்கள் தரப்பால 1000 பேர். ஏன்னா 1000 பேரும் 300 பேரும் மோதிக்கொண்ட ஒரு யுத்தம் தான். இதை விட பெருசா நடந்துச்சு. தபூக் யுத்தத்துக்கெல்லாம் ரசூலுல்லாஹ் 30,000 பேர் எடுத்துக்கிட்டு போனாங்க. இதை விட பெரிய படைகளோட மக்கா வெற்றிக்கு 10,000 பேரோட போனாங்க. ஆனா அந்த எண்ணிக்கையை விட இன்னைக்கு இந்த யுத்தம் நடந்த சூழல், அதை சஹாபாக்கள் எதிர்கொண்ட விதம், அதுகளை வச்சு இதுக்கு சரியான முக்கியத்துவம் கொண்டு வருது. இந்த பத்ர் யுத்தத்தை கொஞ்சம் நாங்க விளங்கக்கொள்ள கொஞ்சம் மேலோட்டமா சொல்றவங்க எப்படி சொல்றதுன்னா, பொதுவா ரசூலுல்லாஹ் குறைஷிகளுடைய ஒரு வியாபார கூட்டத்தை தாக்க போனாங்க, அது தாக்க கிடைக்கல. அதுக்கு பதிலாக குறைஷிகள்கிட்ட படையொன்றோட மோதவாகிச்சு அப்படின்னு சொல்றது. அப்ப இந்த வியாபார கூட்டத்தை தாக்க போனார்கள் என்று சொல்ல போல அது சில பேருக்கு அது விளங்குறது இல்லை. ஏன் எதுக்காக ஒரு வியாபார கூட்டத்தை பேசி தாக்கி பொருள்களை எடுக்கிறதா, அது என்னத்துக்கு செஞ்சாங்கன்றது. அதனால இந்த பத்ர கொஞ்சம் முன்னுக்கு இருந்து லேசா நாங்க விளங்கி கொண்டு வந்தா எங்களுக்கு தெளிவாகும். இது என்னது, ஏன் இதுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் இந்த யுத்தத்துக்கு. அது கொஞ்சம் சுருக்கமா சொல்றேன்டா. எங்களுக்கு தெரியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவுல இருந்தாங்க. ஒரு 13-14 வருஷம் தஅவா செஞ்சாங்க. அங்க கடுமையான எதிர்ப்பு, கடுமையான தொல்லை, கடுமையான கஷ்டம். கடைசியில ஊரை விட்டே விரட்டுற மாதிரி ஒரு நிலைமைக்கு ஆளாக்கி ஊரை விட்டே கிட்டத்தட்ட விரட்டினான். அப்ப அந்த மக்கத்து முஷ்ரிக்குகள் நபியை சஹாபாக்களையும் அங்கிருந்து வெளியேற்றும் பொழுது அவங்கள எல்லாத்தையுமே புடுங்கிக்கிட்டாங்க. அவங்களோட ஊடு வாசல் காணி சொத்து இதெல்லாத்தையுமே கிட்டத்தட்ட எடுத்துக்கிட்டாங்க. வெறுங்கையோட மாதிரி தான் அனுப்பினாங்க இவங்களை. எனவே எங்களுக்கு தொடர்ந்து அநியாயம் செய்தவர்கள் அவங்க எங்களோட பொருட்களை கைப்பற்றி அதை அவங்களுக்கு ஆளாக்கி கொண்டு எங்களை விரட்டினவங்க. அடுத்தது மதீனாவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்ததன் பின்னாலும், இப்ப மதீனாவுக்கு வந்தாச்சு, எங்கட பாட்டுக்கு நாங்க இருக்கிறோம், எங்களுக்கு இன்னொரு ஒரு அதிகாரம் நிர்வாகம் ஒரு ஊர் அமைஞ்சிருச்சு. அப்ப மக்காவில் இருக்கும் அந்த காபிர்கள் இவங்க மதீனாவுக்கு போன பிறகும் கூட சரிதான், எங்களுக்கு இவங்களால கரைச்சல் போயிட்டாங்க, இப்ப நாங்க எங்கட பாட்டுக்கு இருப்போம், அவங்களோட பாட்டுக்கு விடுவோம்னு சும்மா இருக்கல. தொடர்ந்தும் மக்கத்து காபிர்கள் குறைஷ் முஷ்ரிக்குகள் தொடர்ந்து இங்க உள்ளவங்களுக்கு கரைச்சி கொடுத்து கொண்டுதான் இருந்தாங்க. நபியை கொல்லுவதற்கு திட்டமிட்டாங்க. நபிக்கு எதிராக மதீனாவில் இருக்கும் சில பேரை தூண்டி யுத்தம் செய்யும்படி தூண்டினாங்க. இப்படி நிறைய வரலாறு பெருசி. மதீனாவில இருந்து உம்ராவுக்கு போனவங்களை கடுமையா தாக்கினாங்க. எனவே இந்த மக்கத்து முஷ்ரிக்குகளுடைய அந்த அடாவடித்தனம், அநியாயம், எங்கட சொத்துகளின் அபகரிப்பு, எங்கட தவாவை இல்லாமலாக்குவதற்கு தொடர்ந்தும் இப்பொழுதும் முயற்சி பண்ணிக்கொண்டே இருக்கிற தொடர் நிலை இருந்து கொண்டே இருக்குது. அப்ப இப்படி ஒரு சூழலில் தான் ஹிஜ்ரி 1ஆம் ஆண்டுல யுத்தத்துக்கான அனுமதி வருது. முதல்ல யுத்தம் கடமையாக்கப்படலை, முதல்ல அல்லாஹ் அனுமதியோடு கொடுக்குறாங்க. அனுமதி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, யுத்தம் செய்யறதா செய்யலாம். உதின லில்லதீன யுகாத்தலூன பிஅன்னஹும் துலிமு, அப்படித்தான் அந்த ஆயத்துல வருது. உதின லில்லதீன யுகாத்தலூன பிஅன்னஹும் துலிமு, தாக்கப்படுபவர்கள் அவர்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்குது. காரணம் பிஅன்னஹும் துலிமு, அவர்கள் அநீதம் இழைக்கப்பட்டவர்கள். அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு ஒரு அனுமதி கொடுக்குறான். ஏனென்றால் அவங்க உங்களை தாக்க மாறாங்க, அவங்க உங்களை அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, அங்க இருந்து அநியாயமா விரட்டினாங்க. அடுத்தது இப்ப நீங்க யுத்தம் பண்ணலாம் அனுமதி, ஏன்னா உங்களுக்கு அநியாயம் நடந்திருக்கு, நீங்க அநீதம் இழைக்கப்பட்டவங்க, உங்களுடைய அநீத நியாயத்தை கேட்கலாம். இப்ப முஸ்லிம்களுக்கு ஒரு அளவான பலம் வரும் பொழுது சட்டம் வருது. இஸ்லாம் இன்றைக்குமே ஒரு நடைமுறை மார்க்கம் தானே. மக்காவில் வைத்தால் தான் அந்த உத்தரவை கொடுக்கல, கொடுத்ததுக்கு நாங்க அமுல்படுத்தலாம். முஸ்லிம்கள் கடும் சிறுபான்மை. அடுத்து மக்காவில் யுத்தம் வந்தா எல்லா வீட்டிலையுமே சண்டையாகும். ஏன்னா ஒவ்வொரு வீட்லையும் மாறி இஸ்லாத்துக்கு வந்து ஒருத்தர் இருப்பாரு, முஷ்ரிக் இருப்பாருன்னு மாறி. எனவே இஸ்லாத்துக்குன்னு ஒரு அரசாங்கம், ஒரு அளவான பலம், ஒரு வளர்ச்சி, ஒரு இது வந்த பிறகு அல்லாஹ் முதலாவது உத்தரவை கொடுக்குறாங்க. உத்தரவை கொடுத்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாக்குறாங்க,
இப்ப எங்களுக்கு அப்பைக்கு அந்த நேரத்துல ஹிஜ்ரி 1ஆம் ஆண்டு இப்படி கிட்டத்தட்ட ஒரு 5ஆம் ஆண்டு வரைக்கும் மாறி அந்த நேரத்துல இஸ்லாத்துக்கு நேர் எதிரியா இருந்தது மக்கத்து முஷ்ரிக்குகள் மட்டும்தான். போர் தொடுத்து கடுமையாக எதிர்த்து கொண்டிருந்தது அவங்க தான். அதுக்கு புறவுதான யூதர்கள் அவங்க இவங்கெல்லாம் இப்படி நேராயினது. ஒரே எதிரியாகவும் நேர் எதிரியாகவும் அவங்க தான் இருந்தாங்க. ஆனா பலமான எதிரி, கடும் செல்வாக்குள்ள எதிரி அவங்க. ரசூலா பார்த்தாங்க, இப்ப எங்களுக்கு உத்தரவு கிடைச்சிட்டு இப்ப நாங்க என்ன பண்ணலாம்? இப்ப அவங்க எங்களை சும்மா இருக்க விட்டுறாங்க இல்ல, தொடர்ந்து எங்களுக்கு அதிக அவங்கள்ட்ட இதை வச்சுக்கொண்டு ஆணவத்தை வச்சுக்கொண்டு கஷ்டம் கொடுத்து கொண்டே இருக்கிறாங்க. இப்ப நாங்க அவங்களுக்கு முதலாவது ஒரு மெசேஜ் ஒன்று கொடுக்கணும். இப்ப நாங்களும் சும்மா இல்ல, இவ்வளவு நாளா அடிச்சிங்க, அது பண்ணினீங்க, இது பண்ணினீங்க, இப்ப நாங்களும் உங்களோட முற்றுறதுக்கு தயார், நாங்களும் ஒரு பலமாவிட்டோம். அப்படித்தானே? எந்த நாளும் இருக்க இயலாது, சும்மா எந்த நாளுமே அடிக்க அடிக்க உதக்க உதக்க பட்டுக்கொண்டு இருக்க இயலாது. ஒரு தாவா எந்த நாளும் அப்படி இருக்க இயலாது. ஒரு கொள்கை அது வளரணும். அதை அழிப்பதற்கு, அதை இல்லாமலாக்குவதற்கு இருக்கும் சக்திகளோட ஆரம்ப காலத்தில் பணிந்து போகலாம், கொஞ்சம் அடக்கி வாசிக்கலாம். அதுவே தொடர்ந்து இருக்க முடியாது. அப்படி தொடர்ந்து இருந்தால் அந்த கொள்கை நிலைக்காது. அது வளரணும். பலமாவின பிறகு நாங்களும் களத்துக்கு இறங்கணும். மாதிரி ஒன்று இருக்குது, அவங்களுக்கு சொல்லணும். முந்தி மாறி இல்லை, இப்ப நீங்க இது முந்தி மாற ஒன்றில் நீங்க எங்கட மார்க்கத்துக்கு வாங்க, அல்லது எங்களுக்கு இடத்த கொடுத்துட்டாங்கட்டா அவங்க. நீங்க வாரம் இல்லை, வாரவனை வர விடுறதும் இல்லை, எங்களுக்கு தவா செய்ய விடுறதும் இல்லை. அப்ப நாங்க இப்ப பலமாகிட்டோம்ன்றதை காட்டணும். காட்டுறதுக்கு என்ன வழியில ரசூல்லா ஒரு முடிவெடுக்கிறாங்க. அந்த மதீனா இருக்குதே, மதீனா இப்படி இருக்குதுண்டா, மக்கா இப்படி இருக்குதுண்டா. உதாரணமா இந்த மக்காவில் இருப்பவர்கள் வியாபாரத்துக்கு அடிக்கொருக்கா போவாங்க ஷாமுக்கு. ஷாம்ன்றது இன்றைய பலஸ்தீன், ஜோர்தான், அந்த பகுதி. மக்காவாசிகளுடைய பொருளாதாரமே பிசினஸ் தான், வியாபாரம் தான். கெரவன்கள், கெரவன் சொல்லுவோமே, வணிக கூட்டம். மக்காவில் இருந்து ஒரு 19 ஒட்டகத்துல அங்குள்ள சாமான்கள் எல்லாம் ஏற்றிக்கொண்டு அங்க உள்ள ஆட்கள் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதை எடுத்துக்கொண்டு ஒரு குரூப் உண்டு, 2 கொஞ்சம் அளவான செக்யூரிட்டிகளோட எடுத்துக்கிட்டு அப்படியே ஷாமுக்கு போவாங்க. ஷாமில் போய் அங்க இந்த பொருளை வித்துட்டு அங்க இருந்து பொருளை வாங்கி இந்த சல்லிக்கு அங்க இருந்து சாமான் வாங்கி லாபத்தை எடுத்துக்கொண்டு அப்படி ஊருக்கு வருவாங்க. இவங்க காலம் போறது இப்படித்தான். ரசூலுல்லாஹ் ஒரு முடிவெடுக்கிறாங்க, மக்காவிலிருந்து போகக்கூடிய ஷாமுக்கான கெரவன்கள், ஷாமுக்கான அந்த வணிக கூட்டங்கள் மதீனாவுக்கு நேரா கொஞ்சம் அங்கிட்டு தூரத்துல ஒரு வழியானதான் அவங்க போறது. இப்ப நாங்க இங்க இருக்கிறோம்டா, மக்கா அங்கண்டா, இப்படி ஒரு ரோடாலதான் அவங்க போறது. அதாலதான் போயிட்டு அதாலதான் வாரது மெயின் ரோடு. அப்ப ரசூலுல்லாஹ் முடிவு கொண்டு எடுக்கிறாங்க, மிச்சம் விரிவானது இது, குறைஷிகளுடைய வணிக கூட்டங்களை வழிமறைத்து தாக்குவது. ரசூலுல்லாஹ் முதலாவது முடிவு எடுக்கிறாங்க. யுத்தத்தின் முதல் கட்டம் அவங்களோட மோதல் தானே. இப்ப யுத்தத்துக்கு அனுமதி கிடைச்சிட்டு அவங்க ஏற்கனவே எங்களுக்கு அடிச்சு கொண்டுதான் இருக்கிறாங்க, எங்களை கரைச்சு கொடுத்து கொண்டுதான் இருக்கிறாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க, முதலாவது அந்த வணிக கூட்டங்களை தாக்குவது. தாக்கி அவங்கள கொஞ்சம் பயமுறுத்துறது, அவங்களுக்கு சொல்றது, அவங்களுக்கு ஒரு மெசேஜ் ஒன்று கொடுக்கறது. இதன் மூலமாக நாங்க இப்ப சும்மா இல்லை, அவங்கள மறைச்சு கரைச்சு அடிக்கிற லெவலுக்கு இந்த அந்த ஒரு நிலைக்கு நாங்க வந்து இருக்கிறோம். அவங்களோட பொருள்களை கிடைச்சா கைப்பற்றிடுறது, பிரச்சனை இல்லை. தான் நல்லா விளங்குமான துண்டு. அதாவது ஒரு வணிக கூட்டத்தை தாக்கி பொருளை பறிப்பது என்பது இது யுத்தம். அது மங்கொள்ள அல்லது வழிப்பறிக்கொள்ள என்பது வேறு. பாலைவனத்துல அங்கெங்கெல்லாம் நாங்க கேள்விப்படுறோம், இப்ப கூட சில ஏரியாக்கள் இருக்குது உலகத்துல. அது வழிப்பறி கொள்ளை கேங் மாதிரி இருப்பாங்க. அவங்க வியாபாரம் போற எல்லாரையுமே அவங்க அடிப்பாங்க. வியாபாரத்துக்கு போற ஆக்கள் அவங்க இவங்க எல்லாரையும் கண்ட மாதிரி அடிப்பாங்க, தாக்குவாங்க, கொள்ளுவாங்க. அப்படி இது அப்படி அல்ல, அது வேறு, இது வேறு. இது யுத்தம். அடுத்தது ரசூலுல்லாஹ் தாக்கினது குறைஷி கோத்திரத்து அந்த குறைஷிகளுடைய கரவனை மட்டும்தான். ரசூலுல்லாஹ் பாலைவனத்தில் அங்குமிங்கும் போற எல்லா கரவன்களையும் அடிக்கிறதுக்கு ஆள் அனுப்பல்ல, ஒன்றுமே கை வைக்கல. இவங்களுக்கு தான் அடிச்சாங்க, இவங்களுக்கு மட்டும்தான் தாக்கினாங்க. அடுத்தது இன்னொரு முறை நீதமா யோசிச்சு பார்த்தாலும், பொதுவா யுத்தம் என்று வந்தா எதிரியுடன் மோதும் பொழுது பொருள்கள் எங்களுக்கு தான் கைப்பற்று. இன்றைக்கு உலகத்துல தான் சட்டம், இன்றைக்குமே தான் சட்டம். எதிரியின் பொருள்கள் எடுத்தா எங்களுக்கு எடுக்க. இஸ்லாத்திலையும் கனிமத்தின் சட்டம் இருக்குது, ஒரு விரிவு அவஞ்சி. அடுத்தது இவர்களை பொறுத்தவரையில எங்கட காணி பூமி சொத்துக்கள் எல்லாம் பறிச்சுக்கிட்டு எங்களை விரட்டினாக்கள். எனவே இவங்க எங்கட சொத்தை ஏற்கனவே பறிச்சிருக்கிறாங்க. அப்படி யோசித்தாலும் இவங்கட சொத்துக்களை நாங்க அடிச்சு பறிக்கிறதுல பிழை இல்லை. அவங்க எங்கட சொத்து பறிச்சவங்க. யுத்த நிலை, யுத்தத்தில் எதிரியின் பொருள்களை கெடுக்கலாம். மற்றபடி வழிப்பறி கொள்ளை என்பது வேறு. அடுத்தது இஸ்லாத்துல வழிப்பறி கொள்ளைக்கு கட்டுமையான தண்டனை இருக்குது.
கைய காலெல்லாம் துண்டுச்சுன்னா கை வேற கால் வேறையா வெட்டணும் எல்லாம் கட்டுமையான தண்டனை இருக்கு. இஸ்லாம் வழிப்பறி கொள்கையை கட்டுமையாகவே வன்மையா கண்டிக்கிற தடுத்த ஒன்று. எனவே நபியின் இந்த நடவடிக்கை யுத்த நடவடிக்கை முறையா செஞ்சாங்க. சரியா இவங்களுக்கு மட்டும்தான் அடி, நேர் எதிரி இவங்களுக்கு மட்டும். அப்ப இது ரசூலுல்லாஹ் தொடங்கினார். சரியா ரமலான் மாசம் தான், ஹிஜ்ரி 1ஆம் ஆண்டு ரமலான்ல தான் முதலாவது கரவன் தாக்கப்படுறதுக்கு ரசூலுல்லாஹ் சின்ன படை அனுப்பினாங்க. சின்ன சின்ன அந்த யூனிட்டுகள் மாதிரி படை தான் அனுப்பினாங்க. பெரிய யுத்த படைகள் தேவையில்லை. அப்ப இது தொடங்க அப்படியே கொஞ்சம் போக்கோல ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு ஆகுது. ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு ஆகக்கொல இடையில 2 ரசூலுல்லாஹ்வும் போனாங்கத்தான். இன்னும் எல்லாத்துலயுமே அடிக்க கிடைக்கல. இவங்க கெஸ் பண்ணி போறதா அவங்க மிஸ் ஆகிடுறது. அப்படித்தானே மக்காவுல இருந்து புறப்பட்டுட்டாங்கன்னு கேள்விப்பட்டதோட இவங்க ஒரு கெஸ் பண்ணி ஒரு அனுமானித்து இங்க இருந்து போறது இவங்க சொன்ன போல அவங்க வைத்துடுறது, இவங்க திரும்பி வர. அப்படித்தான் நிறைய நடந்துச்சு. ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு ஒரு ஜுமாதல் உஃபுரா மாதிரி ஆகக்கொள்ள ரமதானுக்கு ஒரு 2 மாசத்துக்கு முன்னால ரசூலுல்லாஹ்வுக்கு கேள்விப்படுது ஒரு மக்காவில இருந்து அபூ சுஃபியானின் தலைமையில் ஒரு பெரிய கரவன் உண்டு ஷாமுக்கு போகுது, புறப்பட்டு வந்திருக்குது, வந்து கொண்டிருக்கு. அப்ப ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க, அதான் தாக்குவோம், வழி மறிச்சு தாக்குவோம்னு ரசூலுல்லாஹ்வே ஒரு படைப்பிரிவு ஒன்று எடுத்துக்கிட்டு போனதுக்குன்னா அவங்க மிஸ் ஆகிட்டாங்க. ரசூலுல்லாஹ் போகல சொடங்கிட்டு அவங்க போயிட்டாங்க. அவங்க நேரத்தோட அந்த ரோட்டை தாண்டி போயிட்டாங்க. ரசூலுல்லாஹ் திரும்பி வந்துட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு நல்லா தெரியும் ஷாமுக்கு போனவங்க எப்படியுமே வியாபாரம் எல்லாம் முடிச்சுட்டு ஊருக்கு போகணுமே, அவங்க மக்கத்துக்கு அவன் திரும்பி வரணும். அப்ப ரசூலுல்லாஹ்வும் ஆக்களை போட்டுதான் வச்சிருந்தாங்க உளவுகள் செய்திகள் எடுக்கிறதுக்கு. 2 பேர்த்த அனுப்பினாங்களோ கூட, போன கரவன் எப்ப வருது, எங்கட வருது, என்ன ஏதுன்னு சொல்லி செய்தி எடுக்க அனுப்பியிருந்தா ரசூலுல்லாஹ்வுக்கு மெசேஜ் வருது. சரியா ரமலான் மெசேஜ் வருது ரசூலுல்லாஹ்வுக்கு, இப்படித்தான் இந்த கரவன் வந்து கொண்டிருக்குது, திரும்பி வந்து கொண்டிருக்குது. இப்ப ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க, இன்னைக்கு அந்த பத்ருக்கு ஏன் இவ்வளவு முக்கியம் ஒரு பகுதி இருக்குது. யுத்தம் எத்தனை நடந்திருக்கு தானே, அந்த முக்கியத்துக்கு பல காரணம் இருக்குது. ரசூலுல்லாஹ் இப்ப யோசிச்சாங்க, போன முறை அவங்க ஷாமுக்கு போக்களையும் மிஸ் ஆகிட்டாங்க, நாங்க லேட். அப்ப இந்த முறையும் நாங்க லேட் ஆகப்படாது. எனவே ரசூலுல்லாஹ் அங்கனைக்கு மதீனாவுல அங்கன இருந்த கொஞ்சம் பேர்த்த டக்குன்னு ரெடி ஆக்கினாங்க. வாங்க வாங்க போவோம், குறைஷிகளோட ஒரு இதொண்டு வருது, நாங்க வழி மறைச்சு தாக்குவோம். உண்மையிலே ரசூலுல்லாஹ் நினைக்கல யுத்தம் ஒன்று எதிர்கொள்ளவாகும். அந்த ரெடியாவினவங்களுக்கும் யுத்தத்துக்கு தான் போறோம்னு தெரியாது. ரெடியாவினவங்களும் ரெடியாவினாங்க. ஒரு வியாபார கூட்டம் மட்டும் தாக்குறது பெரிய வேலை இல்லை. என்ன ஒரு செக்யூரிட்டி 10, 30, 20 பேர் இருப்பாங்க. அவங்க பெரிய ஆயுதங்களோட இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு பெரிய படையோட தேவையில்லை அவங்களை தாக்க. ரசூலுல்லாஹ் இந்த அவசரமா ரெடியா கொக்கல அங்கன்னு உள்ளவங்க ரெடியாவினாங்க. எந்த சில சஹாபாக்கள் வந்து கேட்டாங்க, யாரும் சொல்லா எனக்கு வீடு கொஞ்சம் தூரத்துல அங்க வாகனம் இருக்குது, குதிரை இருக்குது, வால் எல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. வாகனம் தேவையில்லடா, அவ்வளவு யோசிக்க தேவையில்லைன்னு மாதிரி விட்டுட்டாங்க. உள்ளவங்க ரெடியாவங்க போவோம். அதனால தானே பத்ர் யுத்தத்துக்கு போன அந்த கலந்து கொண்டவர்களுக்கு அந்த யுத்தம் நடந்த பிறகு அதை படை என்று நாங்க சொல்றோம் மெய்தான். ஆனாலும் அந்த அப்ப போனது பெரிய படை அல்ல. இல்ல சின்ன பிள்ளைகள் கூட 2 பேர் இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் வலிமையை சின்ன பிள்ளைகளை யுத்தத்துக்கு கொண்டு போறதில்லை. உஹதுல எல்லாம் திருப்பி அனுப்பினாங்க சின்ன பிள்ளைகள். அந்த சின்ன பிள்ளை 2 பேர் தான் அபூஜஹலை வெட்டி பணிய போட்டது. அப்ப சின்ன பிள்ளைகள் இருந்தாங்க. குதிரைகள் ஒரு 2 குதிரை தான் இருந்துச்சு. ஒட்டகம் ஒரு 70 தான் இருந்துச்சு, 300 பேர் பயணம் பண்றதுக்கு. அப்ப இந்த போதுமான எல்லாமே இருக்கல்ல, ஆயுதங்கள், வாள்கள் கூட யுத்தத்துக்கான வாள்கள் சொற்பமா தான் இருந்துச்சு. எனவே அந்த யுத்தத்துக்கான பூரண தயார் நிலை ஒன்று இல்லை இதுல. ரசூலுல்லாஹ் இவங்களை கூட்டிக்கிட்டு அவசரமா போறாங்க. போனா பத்ர் முக்கியமா ஒரு பகுதி தான். இந்த அபூ சுஃபியான் இப்ப அங்க இருந்து வந்து கொண்டிருக்கிறார், ஷாம்ல இருந்து அவர் வாராரு. அவர் இஸ்லாத்துக்கு வந்து இல்லையே, அவர் ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டே வந்தார். அது வரைக்குமே கட்டுமையாவே இஸ்லாத்தை எதிர்த்தவர் தானே அவரை. அப்ப அபூஜஹலும் சரியான புத்திசாலி, அபூ சுஃபியான் சரியான புத்திசாலி, சரி நுணுக்கமான ஒரு ஆள். அபூ சுஃபியானுக்கு நல்லா தெரியும் இந்த கொஞ்ச நாளே எங்கட கரவன்களுக்கு முஸ்லீம்களால ஆபத்து. எனவே அவரும் அந்த பயணத்தை எலக்டா தான் பண்றாரு. கவனமா ஆள் போட்டு பார்த்து தான் வார. ஏன்னா பெரிய தொகை இன்வெஸ்ட் பண்ணி இருக்கிறாங்களே ஆட்கள் இல்லை. அபூ சுஃபியான் ஆட்களை போட்டு தகவல் எடுத்து பாக்குறாரு. மெசேஜ் கிடைக்குது அபூ சுஃபியானுக்கு, மதீனாவுல இருந்து தாக்குறதுக்கு வாராங்க அப்படின்னு. அப்ப அபூ சுஃபியான் வந்து அந்த அபூ சுஃபியானை பொறுத்தவரையில அந்த கரவனை பாதுகாத்துக் கொள்ள புத்திசாலித்தனமான 2 வேலை செஞ்சார். ஒன்று செஞ்ச அபூ சுஃபியான் என்னடா, டக்குன்னு ஒரு ஆளை கூலிக்கு பிடிச்சார். 1க்கு 2 அவனை கையில கூலிய கொடுத்து அவசரமா போக சொன்னார் மக்கத்துக்கு.
ரொம்ப சிரமமா போ, 7 மாதம் சிரமமா போய் மக்கத்தில் சொல்லு, நாங்க பிசினஸ் எல்லாம் முடிச்சுட்டு லாபத்தோடு திரும்பி வந்து கொண்டிருக்கிறோம், எங்கட கரவனுக்கு முஸ்லிம்களால ஆபத்து, அவங்க எங்களை தாக்க வந்து கொண்டிருக்கிறாங்க, நீங்க மக்காவுல இருந்து ரெடியாகி வாங்க, இதை காப்பாத்த. இந்த மெசேஜ மக்கத்துக்கு அனுப்புறாங்க. அப்ப மக்கத்துக்கு அந்த மெசேஜ் போனதோட அந்த மக்கத்தில் அப்ப அங்க அபூஜகல், அபூலஹப், அப்படி இப்படி எல்லாம் குறைஷில அன்றைக்கு இருந்த முஷ்ரிக்குகள்ல தலைவர்கள், அபூ சுஃபியானை தவிர அனைத்து பேருமே மக்காவுல தானே இருக்கிறாங்க, விசேஷமா அபூஜகல் இருக்கிறார். அப்ப அபூஜகல் உட்பட இந்த மக்காவில் இருந்தவங்களுக்கு சரியான கோபம், ஏற்கனவே இஸ்லாத்தோட கடுமையான கோபம், சும்மாவே கோபம். இப்ப எங்கட பொருளாதாரத்துக்கு ஆபத்து வரப்போகுது, எங்கட கரவன்களுக்கு பாதுகாப்பு இல்லை, எனவே அந்த ஆத்திரத்துல மக்காவே ரெடி ஆகும், முழு மக்காவுமே ரெடி ஆகும், சும்மா இல்ல. அபூஜகல் தலைமை தாங்கி எல்லாரையும் சேர்த்து யுத்த வீரர்களே தான், இது இங்க மாதிரி சும்மா இந்த வாங்க வாங்கன்னு அவசரமா போன பாட்டி இல்ல, அந்த அதுல யுத்தத்துக்கெண்டே உள்ள ஆம்பளைகள் தான் சேர்ந்தாங்க. அதுக்கு சாப்பாட்டுக்கு இதுக்கெல்லாம் பஞ்சம் இல்லை, மக்காவில் இருக்கும் பெரிய பணக்காரர்கள் தாராளமா அள்ளி கொடுத்தாங்க, வேண்டிய மாதிரி ஒட்டக தடுத்து தின்னுங்கள். எங்கேயும் அந்த பாத்தில உள்ளவங்க சத்தியத்தை அழிக்க போல குண்டர்கள் பாட்டி ஒன்று இருக்கிற, அடிக்கிறதுக்கு ஒரு பாட்டி இருக்கிற, இன்னொரு பாட்டி இருக்கிற, அடிக்கிறவங்களுக்கு செலவழிக்கிற ஒரு பாட்டி ஒன்று இருக்கிற. அள்ளி கொடுத்தாங்க, வேண்டிய மட்டும் கொண்டு போக. ஒட்டகங்கள் எல்லாம் தாராளம், குதிரை கூட 200 குதிரை இருந்ததா சொல்லப்படுது. முழுமையான ஒரு படை, 1300 பேர் கொண்ட ஒரு படை மக்காவுல இப்ப ரெடி ஆகும், ஆக்ரோஷமா ஜோரா ரெடி ஆகுறாங்க, முடி கொண்டு கண்டிட்டே நிக்கிறது. இந்த மாதிரி ரசூலுல்லாஹ்க்கு இது ஒண்ணு தெரியாது, ரசூலுல்லாஹ் ஜல்பைத்து பண்றாங்க. அபூ சுஃபியான் இன்னொரு புத்திசாலித்தனமான இன்னொரு வேலை செஞ்சாரு, இன்னொரு வேலை, எமர்ஜென்சிக்கு ஒரு வேலை செஞ்சாரு. என்ன தெரியுமா? மெசேஜ் மக்காவுக்கு அனுப்பியாச்சு, மக்காவுல சுவரா வருவாங்க, ஏன்னா முஸ்லிம்களோட கோபத்துக்கும் சேர்த்து வருவாங்க. ஆனா தப்பி தவறி நான் இதே மெயின் ரோட்ல போயிட்டு மக்காவில இருந்து ஆள் வரும் நம்பிக்கையில நான் தொடர்ந்து போக, அங்க இருந்து வார ஆட்கள் சொணங்கிட்டா நான் முஸ்லிம்கள் கையில சிக்கிக் கொள்வேன். எனவே அபூ சுஃபியான் பார்த்தாரு, தப்பி தவறி அவங்க வாரது சொணங்கினா நான் தப்பணுமே. அபூ சுஃபியான் ரூட்டை மாத்திட்டாரு. ரசூலுல்லாஹ் எதிர்பார்த்துக்கிட்டு போறாங்க, மெயின் ரோட்ல ஒரு வளமையான ரோட்ல வருவாருன்னு. அபூ சுஃபியான் பார்த்தாரு, தப்பித்தவரை அவங்க வராட்டினா சிக்கிருவேன்னு சொல்லி ஒரு கடல், செங்கடல் ஓர பகுதியில் ஒரு குறுக்கு ரோடு போட்டு தூரத்துக்கிட்ட போயிட்டார். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அந்த செய்தி அல்லாஹ் சுருக்கமா சொல்றான். அபூ சுஃபியான் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் வேறொரு ரூட்ல போயிட்டார். போனா அபூ சுஃபியானுக்கு அந்த தெரியும், எங்களுக்காக இருந்தாலும் ஒரு கெஸிங் கொண்டு இருக்கு தானே, மெயின் ரோட்ல இல்ல வேற ரூட்ல போயிட்டுட்டேன், மதீனாவுல இருந்து வாரத்துக்கு எத்தனை நாள் பிடிக்கும், நான் போற தூரம் எல்லாம் வச்சு. இப்ப அபூ சுஃபியானுக்கு அந்த கொஞ்சம் தூரம் போயிட்டு அபூ சுஃபியானுக்கு ஒரு தெளிவு நினைக்குது, இதுக்கு போற முஸ்லீம்கள் எங்களை பிடிக்க இயலாது, முஸ்லீம்கள் இதுக்கு போற எங்களை பிடிக்க இயலாது, நாங்க நல்ல தூரத்துக்கு வந்துட்டோம். உடனே அபூ சுஃபியான் டக்குன்னு மெசேஜ் அனுப்புறாரு மக்காவுக்கு. இன்னைக்குதான் அந்த மக்காவில் தயாரானவர்கள் இஸ்லாத்தை அழிப்பதற்கெண்டே வார துண்டி இன்னைக்குதான் வருது, இல்லாட்டி ஏற்கனவே ரெடியாவினது சொத்த பாதுகாக்க விஷயத்தை. அபூ சுஃபியான் அடுத்த மெசேஜ் ஒன்று கொடுக்கிறாரு, நான் தப்பிட்டேன், உன கரவனுக்கு ஆபத்து இல்லை, நீங்க வர தேவையில்லை, நீங்க வர தேவையில்லை, நான் தப்பிட்டேன். அந்த மெசேஜ் டக்குன்னு மக்காவுக்கு போகுது, அவங்க என்ன புறப்பட்டு வெளியே வரல, ரெடியாகி கொண்டிருக்கிறாங்க. அந்த மெசேஜ் போன பிறகு அவங்களோட பொருளை பாதுகாக்க இருந்திருந்தா, பொருளை பாதுகாப்பது நோக்கமா இருந்தா அவங்க நின்று இருக்கணும், ஆனா நிக்கல. அபூஜகல் ஒரு புட்டிவாதமாவே இருந்தார். இந்த சந்தர்ப்பத்தை அபூஜகலுக்கு இந்த மாதிரி சந்தர்ப்பம் மட்டும் கிடைக்கல. இதுக்கு முதல்ல முழு மக்காவும் இப்படி ஜோசா ஆத்திரமா ரெடி ஆகல, எப்படியாவது இவங்களை எடுத்துக்கிட்டே போக வேண்டிய புடிவாதமா இருந்த அபூஜகல். எங்கட சொத்து தப்பினாலும் பரவாயில்ல, நான் இதுக்கு ஒரு முடிவு காணுவேன். அப்ப அபூஜகல் சொன்னான், இல்ல நான் போவேன், இந்த படையை எடுத்துக்கிட்டு போவேன், நான் போய்த்து முஸ்லீம்கள போர் பண்ணுவேன், பண்ணி அவங்களை தோக்கடிப்பேன், தோக்கடிச்சு அந்த இடத்துல 3 நாள் இருந்து மதுபானம் குடிச்சு டான்ஸ் ஆடி அந்த வெற்றியை கொண்டாடுவேன். அதுக்கு பின்னால இதுக்கு பின்னால அரபு நாட்டுல யாருமே எங்களோட மோதிரத்துக்கு நினைக்கவும் கூடாது, இப்படி அகங்காரமா தான் பேசினேன். என்றைக்குமே அந்த சத்தியத்தை எதிர்க்கக்கூடிய ஆணவம் உள்ளவர்கள்ட்ட பேச்சு இப்படித்தான் இருக்கும், இப்படித்தான் இருக்கும். நான் இப்படித்தான் பண்ணுவேன், அப்படித்தான் பண்ணுவேன்வாங்க. அவங்க ஆணவத்தனத்தில் தான் பேச்சு இருக்கும். அபூஜகல் அப்படித்தான் பேசினான். ஆனா அப்படி ஆணவக்காரர்கள் வரலாறு நெடுகிலும் நீங்க பார்க்கலாம், அவங்களோட முடிவும் இழிவாத்தான் இருக்கும். அபூஜகல் முடிவும் இழிவாத்தான் இருந்துச்சு. பத்ர் யுத்தத்துல சின்ன பொடியம்மார் 2 பேரும் தான் அபூஜகல கீழே வெட்டி பணிய போட்டது. இப்ப மக்காவில் படை ரெடி ஆகிட்டு அவங்க யுத்தத்துக்குன்னே ரெடி ஆகிட்டாங்க.
ஆனா அங்கனைக்கும் ஒரு சின்ன எதுவும் நடந்துச்சு, எனக்கு டைம் இல்லை. ஏன்னா அந்த பதிலில் ஒரு விசேஷத்தை உங்களுக்கு பார்க்கலாம். முஸ்லிம்கள் கொஞ்சமா இருந்தாலும் உறுதியா இருந்தாங்க, ஒரே மனசுல ஒரே தைரியத்துல தியாகம் அர்ப்பணம் யுத்தம் செய்யறே இருந்தாங்க. அதுல சும்மா அப்படிப்படி பாட்டிகள் இருக்கல. எதிரிப்படை அல்லாஹ் செஞ்ச ஒரு உதவி என்னன்னா, தொடங்குறதுல இருந்தே அவங்கள்ட்ட குழப்பம். இப்ப இந்த அடுத்த மெசேஜ் போச்சே, நீங்க வர தேவையில்லைன்னு. அப்ப அந்த 1300 பேர்ல பனு சுகுரா கோத்திரத்து ஆட்கள் அங்கிட்டாவிட்டாங்க. தேவையில்லை, எங்களுக்கு எடுத்து யுத்தம், எங்களோட பொருள்கள் தப்புனா தேவையில்லை. அங்கனைக்கே உடைஞ்சிட்டு அவங்க 1300 பேர் 1000 ஆவிட்டு. ஆனாலும் வர்றாங்க. ரசூல்லா பேய்த்து கொண்டிருக்கிறாங்க. ரசூல்லாவுக்கு இப்ப செய்தி கிடைக்குது, நாங்க எதிர்பார்த்து போன அபூ சுஃபியான்ட அந்த கரவன் தப்பிட்டு, ஆனா மக்காவுல இருந்து ஒரு பெரிய படை எங்களை அடிக்கிறதுக்கே தாக்குறதுக்கிட்டே வாராங்க. இப்போ ஒரு இக்கட்டான ஒரு நிலத்தானே, என்ன செய்யறது? ரசூல்லாவுக்கு எங்களுக்கு என்ன செய்யறது? ஏன்னா தனிப்பட்ட முறையில ரசூல்லா பெரிய தைரியசாலி, இரண்டாவது பேச்சு இல்ல. ஆனாலும் தன்னோட ஒரு கூட்டம் இருக்கிறாங்களே, அவங்கள கூட்டிக்கிட்டு வந்தது ஒரு சின்ன வேலைக்கே. ஒரு கேரவான் போகுது, அடிச்சுட்டு வருவோம் மாதிரி. இப்ப அவங்களும் இல்ல பெரிய படை ஒன்று வருது, நீங்க மோதுங்கன்னு சொல்லுவது சொன்னா அவங்க கட்டுப்படுவாங்க. ஆனாலும் அவங்களோட மனசுல எண்ணங்களை எடுத்துத்தானே வேலை செய்யணும். டக்குன்னு ரசூல்லா வாதி ஜஃபரான் இடத்துக்கிட்ட வச்சு ஒரு மஷூரா பண்றாங்க, ஆலோசனை கூட்டம் நடத்துறாங்க. அந்த ரசூல்லாட அந்த முன்மாதிரிகள் ஒன்றுதான். அப்படி நேரங்கள்ல தன்னோட உள்ளவங்கள்ட்ட கருத்து கேட்கிறாங்க. ஏன்னா யுத்தம் தொடங்கினா இவங்க தானே சண்டை பிடிக்க போறாங்க. எனவே அவங்களோட கருத்தை தெரிஞ்சு கொள்ளணுமே, அவங்களோட மனநிலை எப்படி இருக்கு. அப்புறம் ரசூல்லா சொல்றாங்க, அஷீர்வாலை எனக்கு யோசனை சொல்லுங்க, என்ன பண்ணலாம். இப்ப நிர்பந்தமான ஒரு நிலைமை வந்துட்டு, நாங்க எதிர்பார்க்காதோடு வந்துட்டு, அப்ப இது ஓடவும் மேலாது. ஏன்னா இப்ப இது முதல் யுத்தம். பதிலுக்குள்ள சிறப்புகள்ல முக்கியமானவன் என்ன, எதிரிகளுடன் மோதிய முதலாவது யுத்தம் பதில் யுத்தம். இதுதான் முதல் மோதல். முதல்ல ஓட தொடங்க இல்லாதே, பின்னுக்கு முதல்ல ஓட தொடங்கினா எல்லா நேரத்திலும் ஓடிக்கொண்டிருக்கிற மாதிரி செய்தியாகுது. ரசூல்லா அதுக்கு ரெடி இல்லை. ஆனா சஹாபாக்களோட கருத்து தேவை. அப்ப அது விரிவான பகுதி. சஹாபாக்கள் அன்சாரிகளை சேர்ந்தவங்க, முஹாஜிர்கள், அவங்க தெரியும் தானே, அவங்க தைரியமா சொன்னாங்க, யாரும் சொல்ல நீங்க ஒண்ணு யோசிக்குவாங்க, இந்த முன்னாள் அரேபிய கடல்ல நீங்க எங்களை எடுத்துக்கொண்டு அப்படி போனாலும் கூட நாம உங்களை பின்னுக்கு வருவோம். நாங்க அப்படி உங்களை கையூட்டுறார்கள் அல்ல, நீங்க தைரியமா போங்க, நாங்க உங்களோட இருப்போம் அப்படின்னு சொன்னதோட ரசூல்லா சரி சந்தோஷம். ரசூல்லா சொன்னாங்க, சீரு பிஸ்மில்லா. அதாவது தன்னுடன் இருப்பவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள் என்றிருந்தா அதுக்கு மேல யோசிக்க தேவையில்லை. சண்டைக்கு பதில பார்க்கலாம். பதில ஒரு விசேஷம் பார்க்கலாம்னா, இந்த சின்ன படை வெற்றி நிச்சு. அப்ப யுத்தத்தை பொறுத்தவரையில் அந்த குவாலிட்டியா குவான்டிட்டியான்னு ஒரு செய்தி ஒன்று தானே எல்லாத்துலயும். எண்ணிக்கையா தரமா? தரம் தான் முக்கியம். அவங்களுக்கு இந்த இருப்பவர்கள் தைரியமா இருந்த வீரர்களா இருந்தால் கொஞ்சம் பேர் இருந்தாலும் யுத்தத்தை வெத்தேன். நிறைய பேர் இருந்து வேலைல்ல, அவங்கள்ட்ட தைரியம் இல்லாட்டி, இன்றைய இஸ்லாமிய உமாவை போல் நிறைய பேர் இருந்து வேலைல்ல, தைரியம் இல்லைன்னு மாதிரி குவான்டிட்டி இருக்குது, குவாலிட்டி இல்லைன்னு சொல்லுவாங்க. எனவே அந்த தரமான ஒரு பாட்டி தான் ரசூலுல்லாஹ் இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, நாம கொஞ்சம் பேரே இப்படித்தானே எல்லாரும் மனுஷரே. அல்லாஹ் குர்ஆன்ல அழகா சொல்றான், وَإِذْ يَعِدُكُمُ اللَّهُ إِحْدَى الطَّائِفَتَيْنِ أَنَّهَا لَكُمْ وَتَوَدُّونَ أَنَّ غَيْرَ ذَاتِ الشَّوْكَةِ تَكُونُ لَكُمْ وَيُرِيدُ اللَّهُ أَنْ يُحِقَّ الْحَقَّ بِكَلِمَاتِهِ وَيَقْطَعَ دَابِرَ الْكَافِرِينَ. ஒரு விஷயம் என்னண்டா, இப்ப இவங்களுக்கு அல்லாஹ் சொல்றான் என்னண்டா, நான் வாக்களிச்சிருக்கிறேன், ரெண்டுல ஒன்றை கட்டாயம் தருவேன். ஒன்றில் அபூ சுஃபியானின் அந்த வணிக கூட்டத்தை தருவேன், லேசா அவங்களை அடிச்சாச்சு நிறைய அவங்களுக்கு சாமான் கிடைக்கும். அல்லது அந்த பெரிய படையோட நீங்க மோதி கஷ்டப்பட்டு ரத்தம் சிந்தி நீங்க வெத்தோணும், அதை தருவேன். அப்படி ரெண்டுல இதோடுமா அதோடுமான்னு கொடுத்தா, சாய்ஸ் கொடுத்தா, பொதுவா இவர்கள் மனிதர்கள் தானே, என்னதான் இருந்தாலும் மனிதர்கள் தானே. அப்படி சாய்ஸ் கொடுத்தா இவங்க தெரிவு செய்வாங்க அந்த யுத்தப்படை அல்லாத வணிகப்படையை தான். அதுதானே லேசி. தவத்தூன அன்னகைரதாத்தி சௌகத்தி தக்கோன்னு லக்கும். அதோனுமா இதோனுமான்னு கேட்டா நீங்க சொல்லுவீங்க இது ஓணுமோன்ட்டு. ஏன்னா இதுல வேலை லேசி, யுத்தம் விளையாட்டு இல்லை. அல்லாஹ் சொல்றான் என்ன தெரியுமா, நீங்க இதைத்தான் ஒண்ணும்னு கேட்பீங்க, அது இயல்பு, மனிதனின் இயல்போ. ஆனா அல்லாஹ் நாடுகிறான் எதை தெரியுமா, காபிர்களை அடியோடு இல்லாமலாக்கும். அது அல்லாஹ்வுடைய நாட்டம். எனவே நீங்க படையத்தான் சந்திக்கவா. அப்படி அல்லாஹ் வச்சுட்டான். இவங்களும் தயாராகிட்டான். அப்ப நேரா பத்ருக்கு போறாங்க. ரசூலுல்லாஹ் பத்ர் ஆட்டோமேட்டிக்கா அதுதான் தெரிவு செய்வாங்க. ஏட்டா பத்ருங்கிறது ஒரு பாலைவனத்துல நடுப்பகுதி உண்டது. மதீனாவில இருந்து ஒரு 150 கிலோமீட்டர் தூரத்துல இருக்குது.
அந்த நேரத்தில் பத்ர் எல்லாம் நல்லா தண்ணி உள்ள இடம், சின்ன சின்ன ஊத்துகள், நிறைய தண்ணி இருக்கு. எனவே அங்க இருந்து ஒரு படை வர, இங்க இருந்து ஒரு படை போக, இவங்க எங்க வச்சு யுத்தம் செய்யறோம்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்தை தான் தெரிவு செய்வாங்க. ஏன்னா அங்கனைக்கு தான் தண்ணி இருக்கு, தனி தேவை யுத்தம் நடந்தால், அதனால அந்த இடத்தை தான் தெரிவு செய்வாங்க. அப்ப ரசூல்லா படை எடுத்துக்கிட்டு குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், இது அன்தும் பில் உதுவத்தி துன்யா வஹும் பில் உதுவத்தில் குஸ்வா ரப்ப அஸ்ஃபல மின்கும். அல்லாஹ் அழகா சொல்றான், நீங்க இங்க இருந்து படை எடுத்துக்கிட்டு போயிட்டு பத்ரில இந்த தொங்கல்ல நீங்க கேம்ப் அடிக்கிறீங்க, அவங்க வந்து அந்த தொங்கல்ல கேம்ப் அடிக்கிறாங்க. நீங்க எந்த வியாபார கூட்டத்தை நீங்கள் தேடி போனீர்களோ அவங்க அஸ்ஃபல மின்கும், அவங்க கீழ் வழியோண்டாலும் அவங்க போயிட்டாங்க. அல்லாஹ் அங்க ஒரு அழகான செய்தி சொல்றான், இது நடக்க வச்சான் அல்லாஹ். என்னக்கோ வந்து எடுத்துக்க முடிகிற மாதிரி நடக்க வச்சா மலோ தவாஅத்தும் லஹ்தலஃப்தும் ஃபில் மிஆத். அங்க அல்லாஹ் சொல்றான், நீங்க பேசிக்கொண்டு வந்திருந்தாலும் நீங்க இப்படி சந்திச்சிருக்க மாட்டீங்க, பேசிக்கொண்டு வந்தாலும் சந்திரிக்க மாட்டீங்க. அல்லாஹ் வர வச்சான், அவர்களையும் வர வைத்து உங்களையும் வர வைத்து, இதுக்கு ஒரு சத்தியத்துக்கு வெற்றி ஒன்று கிடைக்கணுமே, அதுக்கு அல்லாஹ் அப்படி வர வைத்தான். அப்ப ரசூலுல்லாஹ் அங்கன வந்து களத்துக்கு வந்துட்டாங்க. பத்ருங்கிறது ஒரு பரந்த ஏரியா, அதுல மறுபக்கம் அவங்க இருக்கிறாங்க, இங்கிட்ட இவங்க இருக்கிறாங்க. அப்ப அங்கனைக்கு கூட ரசூலுல்லாஹ் வந்த பிறகு அந்த எங்கன டென்ட் அடிக்கிற, எங்கன கேம்ப் அடிக்கிறேன்னு ஒரு ஒரு யோசனை சரி முக்கியம். இது வந்து ஒரு பாரம்பரிய கிரவுண்ட் வார், இந்த மைதான் யுத்தம். இது சும்மா எதிரிய கண்டதோட போயிட்டு அடிக்கிறது இல்லை, அப்படி இல்லை. எதிரி படை வருவாங்க, ஒரு திறந்த வெளியில அவங்க வந்து அவங்க ஒரு பக்கத்துல அணி அணியா நிற்பாங்க, சஃபு சஃபா அவங்களோட தளபதியோட. இந்த பக்கத்துல இந்த படை நிற்கும் அணி அணியா. அதுக்கப்புறம் யாரோ ஒரு தரப்பால ரெண்டத்தர் முன்னுக்கு வருவாங்க, வந்து அவங்கள கூப்பிடுவாங்க, எலும்புடா எங்களோட வாங்க பார்க்க சண்டை பிடிக்க தனியாண்டு மாதிரி. அப்ப இங்காலையும் போவாங்க, அங்களையும் வருவாங்க. சார் யுத்தத்துக்கு தலை வந்துருக்குது, அது அப்படியே சண்டையாவி அப்படியே யுத்தமாகும். இதுதான் அந்த காலையில தொடங்கினா அந்தியாவுக்குள்ள நின்றும். அவங்களோட கேம்புக்கு போயிடுவாங்க, நாங்க எங்கட கேம்புக்கு வந்துடுவோம். மறுநாள் காலையில மறுவா யுத்தம் நடக்கும். இதுதான் அந்த பாரம்பரிய அந்த யுத்த முறை. அப்ப அந்த காலத்துல வந்திருக்கிறாங்க, அவங்க அங்க கேம்ப் அடிக்க ரெடி ஆகுறாங்க. தூரத்துல விளங்குது இங்க ரசூலுல்லாஹ் எங்கட ஆக்கள் முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. அப்ப அங்கனைக்கு ஒரு எங்கனைக்கு கேம்ப் அடிக்கிறது என்ற ஒரு இடத்தை தெரிவு செய்யும். கலை யுத்தத்துல சரியான முக்கியம், நாங்க எங்கன நிக்கிறோம்னு இடத்தை நாங்க கவனமா தெரிவு செய்யணும். அந்த தெரிவு செய்யற இடம் சரி பொறுப்பு, அதை யோசிச்சு தான் தெரிவு செய்யணும். ரசூலுல்லாஹ் ஒரு இடத்தை தெரிவு செய்யலாம். அப்ப ஹுபாப் இப்னுல் முன்திர்னு சொல்ற ஒரு சஹாபி மதீனாவாசி, அவர் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாரு, யார் ரசூலுல்லாஹ், இந்த இடத்தை நீங்கள் தெரிவு செய்தது வஹியின் படியா அல்லது உங்களோட சொந்த யோசனையா? பாருங்க, அவர் அந்த தண்ட கருத்தை சொல்ல முதல்ல ஒரு வெரிஃபை பண்ணி கொள்றாரு, வஹியா இல்லையா. வஹியா இருந்தா எங்களை கருத்து சொல்லலாம், வஹியோட எங்களை கருத்து பேசலாம். உங்களோட சொந்த கருத்தா இருந்தா எனக்கு டைம் ஒரு கருத்து இருக்கு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இல்ல என்ற சொந்த கருத்து தான். அப்பா அவர் சொன்னாரு, இல்லையா சொல்ல எனக்கு நினைக்குது இந்த தண்ணி எல்லாம் தாண்டி முன்னுக்கு போயிருவோம்னா, தண்ணி எல்லாம் எங்கட கண்ட்ரோலுக்கு ஆகட்டும். அப்ப நாளைக்கு யுத்தம் செஞ்சா அவங்களுக்கு தண்ணிக்கு கஷ்டப்படுவாங்க, அப்ப அவங்களை எங்களுக்கு வெத்தலே செய்யும். ரசூலுல்லாஹ் பாருங்க, அந்த பதில்ல நிறைய படிப்பினுள்ள ஒரு பெரிய யுத்தம் இது. அப்ப ரசூலுல்லாஹ் உடனே அந்த என்னதான் நான் தளபதி, நான் பெரியாள், நான் எடுத்த ஒரு யோசனைக்கு ஒரு சாதாரண சோல்ஜர் தானே. ஹுபாபு சாதாரண ஒரு சோல்ஜர், அபூபக்கரும் அல்ல உமரும் அல்ல அவர். ஆனா ரசூலுல்லாஹ் உடனே அவருடைய யோசனை எடுத்தார். அதாவது தனக்கு கீழ் இருக்கும் ஒரு சாதாரண ஒரு சிப்பாயின் சோல்ஜரின் கருத்தை கூட சரியிடுபடும் பொழுது ரசூலுல்லாஹ் பெருந்தன்மையோடு எடுத்துக்கொண்டார். எடுத்து பைத்தெல்லாம் முடிஞ்சு இப்ப யுத்தம் நாளைக்கு நடக்கிறதுக்கு இருக்குது. ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுக்கு நான் முடிச்சிடுறேன், அவசரமா முடிக்க ஓணுமன்றதுனால அப்ப ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுக்கு தேவையான இதுகளை சொல்றாங்க. இப்படித்தான் நாளைக்கு யுத்தம் நடக்கும், நீங்க இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் தாக்கணும். ஒரு படை தளபதி தானே கமாண்ட் பண்ணணும். யுத்தம்ன்றது சும்மா சுகபாத்திரம் போய் அடிக்கிறது இல்லையே, அதுல தாக்குதல் உத்திகள் முறைகள் எல்லாம் சரியா திட்டமிடணும். கவனமா திட்டமிட்டாங்க, அது விரிவா உள்ள பகுதி. அதே கவனமா சொன்னாங்க, இப்படித்தான் நாளைக்கு யுத்தம் தொடங்கினா நீங்க இப்படி பண்ணுங்க, ஏண்ட கமாண்டு நான் கட்டளை தரும் வரைக்கும் நீங்க திருப்பி அடிக்க வேணாம், அப்படி இப்படி எல்லாம் சொல்லி வச்சுட்டாங்க. சொல்லி வச்சுட்டு ரசூலுல்லாஹ் அந்த களத்துல அந்த நேரத்திலும் ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுக்கு அந்த நம்பிக்கையை தான் கொடுத்தாங்க. 300 பேர் 1000 பேருடன் மோதுவது என்பது விளையாட்டு இல்ல, சரியான தைரியமும் தேவை, தவக்குள் தேவை, பயமும் இருக்கும் சில நேரத்துல உள்ளுக்குள்ள. ரசூலுல்லாஹ் தைரியத்தை தான் கொடுத்தாங்க. இந்த களத்துல அப்படியே ரசூலுல்லாஹ் முதல்ல அப்படி நடந்து போக்கல ஒவ்வொரு இடத்த காட்டினாங்க. இன்னைக்கு அபூ ஜஹல் கொல்லப்படுவான்,
இங்கே உத்துபா கொல்லப்படுவான், இங்கே சைபா கொல்லப்படுவான். முஸ்லீம்ல ஹதீஸ் வருது. அது ரசூல்லா சொன்ன இடத்துலதான் அந்த ஆக்கள் கொல்லப்பட்டாங்க பாருங்க. அப்ப அங்கனைக்கு ஒரு சஹாபி முன்னுக்காவி சொன்னாரு, சாதி முன்னுமால் அவரு சொன்னார், யார சூழல்லா, நாளைக்கு ஒரு பெரிய ரிஸ்கான பெரிய பயங்கரமான யுத்தம் ஒன்று தான் நடக்க போகுது. என்ன நடக்குமோ தெரியாது. நாங்க கொஞ்சம் பேர் ஏதோ நாங்க யுத்தத்துக்கு இறங்குறோம். எனவே இந்த யுத்தத்தில் சில பொழுது எங்களுக்கு தோல்வி வரலாம். தோல்வி வந்தாலும் உங்களுக்கு கொண்டு நடந்துடப்படாது, உங்களுக்கு கொண்டு நடந்துடப்படாது. நீங்க தப்பிடணும். ஏன்னா இன்றைக்குமே யுத்தத்தில் தளபதி தப்பணும். சோல்ஜர் எத்தனை பேர் போனாலும் பரவாயில்ல, தளபதி தப்பிட்டு அவர் மறுவா யுத்தத்தை நடத்துவாரு. அப்ப இவர் சொன்னார், யார சொல்லுதா, இது பயங்கரமான யுத்தம், நீங்க பாதுகாப்பா இருந்து தப்பிடணும். நீங்க தப்பினால், அவர் அழகான செய்தி சொன்னார், யார சொல்லுதா, யுத்தத்துல நாங்க நாளைக்கு ஈடுபடுறோம். தோல்வி வார மாதிரி விளங்கினா உங்களுக்கு நாங்க வாகனம் எல்லாம் வச்சிருக்கிறோம். நீங்க படார்னு மதீனாவுக்கு போக, சரிதானே? அப்ப அவர் சொல்றாரு, யார சொல்லுதா, யுத்தம் தொடங்கினா தோக்குற நிலைமைகள் மாறி வந்தா நீங்க உங்களை பாதுகாத்துக் கொள்ளணுமே. அவர் அழகான செய்தி சொன்னார், யார சொல்லுதா, நாங்க இப்ப உங்களோட வந்திருக்கிறோமே, கொஞ்சம் பேர் வரல, மதீனாவுல இருக்கிறாங்க, வரல மதீனாவுல இருக்கிறாங்க. அவங்களொன்றும் எங்களை விட உங்களோட அன்பு குறைஞ்சவங்க இல்லை. அவங்களும் எங்களே மாறி உங்களோட அன்புள்ளவங்க, யுத்தம் செய்ய தெரிஞ்சவங்க. அவங்களுக்கு தெரியாது யுத்தம், அவங்களுக்கு தெரியாது யுத்தம், அதனால வரல. எனவே உங்களை பாதுகாக்கணும். நபி இப்ப தளபதி, நபி கொண்டு ஆகிரப்படாது. எனவே அந்த பதிர் களத்துல அந்த வடமேல் பகுதியில ஒரு சும்மா மேடு மாதிரி இருந்துச்சு. அந்த மேட்டில் ஒரு சின்ன குடில் மாதிரி அடிச்சாங்க, சும்மா டென்ட் ஒன்று மாதிரி. அதுல அடிச்சு அதுல ரசூல்லாவ செக்யூரிட்டி போட்டு ரசூல்லாவ அதை வச்சாங்க, வாகனங்களோட வச்சாங்க. ரசூல்லா அந்த விஷனைய சரி கண்டாங்க. கோழைத்தனத்துக்கல்ல, கோழைத்தனத்துக்கல்ல. சில தலைவர்கள் யோசிக்கிற நல்ல நேரமே கொஞ்சமாக வச்சுட்டாங்கன்னு மாதிரி, அப்படி இல்லை. ரசூல்லா பார்த்தாங்க இது நல்ல யோசனை, இது நல்ல யோசனை. ரசூல்லா அதுல இருந்தாங்க. ஆனா பதிர் யுத்தம் தொடங்கி போனது பின்னால ரசூல்லா களத்தில் இறங்கி யுத்தம் செஞ்சாங்க. ரசூல்லா களத்தில் இறங்கி யுத்தம் செஞ்சாங்க. அப்ப ரசூல்லா சஹாபாக்களுக்கு இந்த இதுகள் எல்லாம் சொல்லிட்டாங்க, இப்படித்தான் இப்படித்தான். அந்த ரசூல்லா இன்னும் ஒன்று நாண்டா நீங்க பார்க்கலாம், பதிர் யுத்தத்துல அந்த ரசூலுல்லா அந்த சிலர் செஞ்ச உதவிகளை மறக்கல், சிலர் செஞ்ச உதவிகளை ரசூல்லா மறக்கல், அவங்களுக்கு நன்றியாவே தான் நடந்தாங்க. இப்ப அவங்க அடையோண்டு வந்திருக்கிறாங்க, இவங்களை அழிக்க வேண்டே வந்திருக்கிறாங்க, அப்படித்தானே, இதுக்குண்டே தான் வந்திருக்கிறாங்க. ஆனாலும் அதில் சில பேர் இருக்கிறார்கள், முஸ்லிம்கள் அல்ல, முஷ்ரிக்குகள் தான். ஆனா மக்காவில் நபி இருக்கக்குள்ள நபிக்கு உதவி செஞ்சவன், நபிக்கு உதவினவன். ரசூல்லா அந்த நன்றியை மறக்கல. ரசூல்லா சஹாபாக்கிட்ட சொன்னாங்க, நாளைக்கு யுத்தம் நடக்கும் பொழுது அபுல் புக்தரி உங்களோட வாளுக்கு அகப்பட்டால் அவனை கொள்ளவானாம்னா, அடிச்சு கொடு போக்கல. அபுல் புக்தரி வந்திருக்கிறான் அந்த பக்கம், அவர் அகப்பட்டா கொள்ளாதீங்க. அதுக்கு காரணம் ஒன்று இருந்துச்சு. அபுல் புக்தரி முஷ்ரிக். ஏன் தெரியுமா காரணம்? நுபுவத் 7ஆம் ஆண்டு, சில நேரத்துல தெரிந்து கொள்ளும், நுபுவத் 7ஆம் ஆண்டுல இருந்து 10ஆம் ஆண்டு வரைக்கும் மக்காவுல 3 வருஷமாக நபியையும் நபியின் குடும்பத்தையும் ஊரை விட்டு ஒதுக்கி வச்சாங்க. முழு மற்றவங்க எல்லாம் சேர்ந்து சரியான கஷ்டப்பட்டாங்க, தின்ன இல்லாம குடிக்க இல்லாம கஷ்டப்பட்டாங்க. அந்த நேரத்துல இவங்களை இந்த கஷ்டத்து நிலையிலிருந்து இவங்களை வெளியே கொண்டாடுறதுக்கு பொது கருத்தொண்ட உருவாக்கி அதை உடைச்சது இந்த அபுல் பக்தரி தான். ரசூலா பார்த்தாங்க, அவன் ஈமான் கொள்ளல, என கொள்கைக்கு வரல, ஆனாலும் எனக்கு ஒரு காலத்தில் கொள்கைக்கு ஒதுங்கியவன். எனவே சொன்னாங்க, நாளைக்கு அபுல் பக்தரி ஆகிட்டா கொள்ளாதீங்க. மேக்கே சஹாபாக்கள் கொள்ள ரெடியாவல்ல, மறுநாள் யுத்தம் நடக்கல. ஒரு சஹாபிய வெட்ட போக்கள் அபுல் பக்தரி வாரான். அவர் சொன்னார், நீ அங்கிட்டு போ, உன்னைய வெட்டவானான்னு ரசூலா சொல்லி இருக்கிறான். அவன் கேட்கல. அவன் அவனை கூட்டாளியோட காப்பாத்த பார்த்த இல்ல இல்ல அப்படின்னு இவரு வெட்டியோட போல ஆளும் செத்த. மற்றபடி ரசூல்லா நன்றியா தான் நடந்தான். இந்த கைதிகள் பிடிச்ச 70 பேர் கைதியா பிடிக்கப்பட்டாங்க. கைதிகள் விஷயத்துல ரசூல்லா சொன்னாங்களே, கைதிகளை பார்த்து சொன்ன, இவனுங்கெல்லாம் அகங்காரத்தனமாக சத்தியத்தை அழிக்கிறதுக்குண்டே வந்தவங்க, இவங்க எல்லாம் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. ரசூல்லா சொன்னாங்க, முத்தலிம் இப்னு அதி உயிருடன் இருந்து இந்த கைதிகள் விடயத்தில் என்னிடம் சிபார்சு பண்ணினா நான் இவங்களை விடுதலை செய்வேண்டா. முத்தலிம் இப்னு அதி யாருன்னு கேட்டா, ரசூல்லா தாயிஃபுக்கு போனாங்களே, தாயிஃபுக்கு போயிட்டு சரியான கஷ்டப்பட்டு அப்படி எல்லாம் பட்டு இன்னல் பட்டு திரும்பி மக்காவுக்கு வந்தாங்களே, நுபுவத்து 10ஆம் ஆண்டு. அப்படி வரப்போல ரசூலாவுக்கு சரியான யோசனை, இப்ப நான் மக்காவுக்கு திரும்பி வரணுமே, மக்காவில் இன்னும் கொஞ்சம் கஷ்டம் கொடுப்பாங்களே அப்படின்னு.
அந்த நேரத்துல இந்த முத்தலிபுன அதிங்கிற முஷ்ரிக்கு, அவன் முஷ்ரிக்கால், முஷ்ரிக் கொள்கையில் இல்ல, அவன் பெரிய செல்வாக்கான ஆள் மக்காவுல. அந்த முத்தலிம் தான் ரசூல்லாவுக்கு பாதுகாப்பு ஒரு ஒரு உத்தரவாதம் கொண்டு கொடுத்தது. இந்த பொறுப்பு கீழே முகமது இருக்கிறார், யாரும் ஒன்றும் செய்யப்படாது. அப்ப ரசூல்லா பாருங்க, அந்த முத்தலிம் அந்த நேரத்தில் தனக்கு அப்படி ஒன்று செய்ததனால் ரசூல்லா அந்த நன்றிய வச்சிருந்தார். ஏன்னா முஸ்லிம் அல்லாதவர்கள் எல்லாருமே ஒரு மாதிரி இல்லையே, நாங்க தானே ஒரே தராசில போட்டு நிற்கிறது. எல்லாருமே துவேஷம், எல்லாருமே விரோதி. எங்கட ஊர்களும் கூட சில முத்தலிபுமான அதிகள் இருக்கலாம், பெரும்பான்மையில் இருக்கிறாங்க. சில நேரத்துல அவங்க இருந்து கொண்டு இஸ்லாத்துக்கு முஸ்லிம்களுக்கு உதவி பண்றாங்க. ரசூல்லா பாருங்க அந்த நன்றிய மறக்கல. ஆனா அதுல இன்னொரு சிக்கல் இருக்குது, தலைவரின் நடவடிக்கை இருக்குது. தலைவரின் நடவடிக்கை, தலைவர் மிச்ச தூரம் யோசித்துதான். ஒரு நல்ல தலைவர், நல்ல தலைவர் தூர நோக்கோட மிச்ச யோசனையோட தான் அவர் முடிவுகளை எடுப்பார். நல்ல தலைவர். அவருக்கு கீழே உள்ள எல்லாருக்குமே அது உடனே புரியாது, உடனே விளங்காது. எல்லாருக்குமே எல்லா நேரத்திலையும் விளங்கப்படுத்தி கொண்டு இருக்கவே இல்லாது. அப்படித்தானே, எல்லாத்தையும் எல்லாருக்குமே விளங்கப்படுத்த இல்லாதே. அப்ப சில பொழுது தலைவரின் தூர நோக்குள்ள முடிவுகள் இருக்கும், அந்த அவருக்கு கீழே இருக்கிற உறுப்பினர்களுக்கு புரியாமல் போகும். அந்த நேரத்துல அவங்க கொஞ்சம் அதை சரியா விளங்காமல் போயிட்டு. ரசூல்லா இதுல கொல்ல வானாம்னு சொன்னதுல அப்பாஸையும் சொன்னாங்க. ரசூல்லா சொந்த சாச்சா எதிரி படையில வந்திருக்கிறார். அப்பாஸ் மக்காவில இருந்தே இஸ்லாத்துக்கு சரியான ஆதரவா இருந்தவர். சில பேர் சொல்றாங்க அவர் இஸ்லாத்துக்கு வந்திருந்தாரும் பயந்து ஒழிச்சு கொண்டிருந்தாரு. அப்ப சரியான ஒரு உதவினவர். பையத்துல அகவா நேரமெல்லாம் ரசூல்லா கிட்டே நின்றவர், பெரிய வரலாறு. அப்ப ரசூல்லா சொன்னாங்க எங்கட அப்பாஸை கொல்ல வானாண்டாங்க. அப்ப இந்த செய்தி போகுது, இப்போ சஹாபாக்கிட்ட போகுது. இப்படி அபுல் பக்தரிய கொல்ல வானாமாம், நாளைக்கு ஆகப்பட்டா அப்பாஸ கொல்ல வானாமா. இப்ப அதுல ஒரு சஹாபி அவரு கொஞ்சம் அவசரப்படுறது தானே. சில பேர் இருக்கிறாங்க தலைவரின் தூர நோக்கையும் நியாயத்தையும் டக்குன்னு அவங்களுக்கு விளங்குறல. பத்ர் ஒரு உணர்ச்சிகரமான ஒரு போர். என்ன பிரச்சனைடா, எங்கயோ துன்யாத்தங்கள்ல இருந்து வந்தவங்களோட சண்டை பிடிக்கிறது இல்ல. இப்ப இந்த பக்கம் உள்ள முஹாஜிர்களுக்கு நாளைக்கு என்ன செய்யறன்றது பெரிய ஒரு யோசனை. ஏன்னா அந்த பக்கம் மக்காவில இருந்து வந்திருப்பாங்க, சில நேரம் சாச்சா வந்திருப்பாரு, மாமா வந்திருப்பாரு, சில நேரத்துல மச்சான் வந்திருப்பாரு. இப்ப நாளைக்கு களத்துல இறங்கினா இவங்க மக்காவாசிகள், இங்குள்ள முஹாஜிர்கள், அவங்க எல்லாம் சரியான யோசனை. இப்ப என்ன செய்யறது? ஆனா ஒண்ணும் செய்யலாம், வெட்டத்தான் ஓணும். அல்லாவுக்காக ஒன்றையும் பார்க்க இயலாது. ஆனாலும் யோசனை தானே. இங்கிட்ட ஒரு யோசிப்பாரு, அடே எங்கட மாமா வந்திருக்கிறாரோ தெரியாதே, அப்படியா அந்த மாமாவை சும்மா விட்டுறதா வெட்டுறதா? வெட்டத்தானே ஓணும். வெட்டுறது விளையாட்டு இல்லையே மாமாவன்ற மாதிரி. ரசூல்லோட மருமகனே வந்திருந்தாரு மறுபக்கம். ரசூல்லோட மகளோட மாப்பிள்ளையே மறுபக்கம் வந்திருந்தாரு, ஜைனபனாயிட மாப்பிள்ளை. அப்ப உமரோட மாமா வந்திருந்தார், உமர் ரலியல்லாஹு. அப்ப இந்த யோசனையில தானே இவங்க இருக்கிறாங்க. நாளைக்கு யுத்தத்துல என்ன பண்றது, எங்களோட சொந்தக்காரவங்க வந்திருப்பாங்களே, எப்படி என்று யோசனையோடு இருக்கதான் இவர்கிட்ட இந்த மெசேஜ் போகுது. அப்ப இவரு கொஞ்சம் அவசரப்பட்டு சொல்லிட்டாரு, அதென்ன அப்பாஸ கொல்லப்படா, அப்ப ரசூல்லாட சாச்சாவை கொல்லப்படா, என்ன சாச்சாவாக புட்டா கொல்லணும், ஆக புட்டா நான் அப்பாஸ கொள்ள வேண்டாரு. அந்த யோசனையில் இவர் பார்த்தாரு, எங்கட சாச்சா ஆக புட்டா கொல்லணும். அப்ப ரசூல்லா கொஞ்சம் செய்தி கேள்விப்பட்ட ரசூல்லா கவலைப்பட்டாங்க. அந்த சஹாபி சொல்றாரு, நான் அவசரப்பட்டு பேசிட்டேன், எனக்கு சரியா காரணம் புரியாமல் பேசிட்டேன். அதுக்கப்புறம் மிச்ச நாளா நான் சதக்கா தான தர்மங்கள் எல்லாம் கொடுத்தேன், அந்த பிழையில இருந்த தப்புவதற்காக. நான் என்ன சொல்ல வாரேன் என்றால், தலைவரின் சில முடிவுகள் எல்லாராலும் புரியப்படாது, நல்ல நல்ல தலைவரின் முடிவு. அப்ப ரசூல்லா இதெல்லாம் சொல்லிட்டு எல்லாம் முடிஞ்சு மறுநாள் காலையில சரியா ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு ரமதான் மாசம் ஒரு 17, அது வெள்ளிக்கிழமை காலையில யுத்தம் தொடங்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலையில் அந்த யுத்தம் தொடங்குற முறை ஒன்றைக்கு நான் முந்தி சொன்ன மாதிரி, அவங்க அணி அணியா வந்து நிற்பாங்க, இயால நாங்க நிக்கிற, அவங்க யாராவது அவங்களோட தரப்புல யாரோ ஒருத்தர், இந்த பக்கம் உள்ள தலைவரோ அந்த பக்கம் உள்ள தளபதியோ அவங்களோட படையில 2 பேரை அல்லது ஒருத்தரை போடுவார். சபைக்குனா முன்னுக்கு களத்துக்கு ரிங் இப்ப போடுற மாதிரி போடுவார். போட்டி சொல்லுவாரு, இவரோட உங்களோட ஆட்கள் யாரும் இருந்தா அனுப்புக மோதிரத்துக்கு சொல்லுவார். சொன்னா இப்ப நாங்களும் அனுப்பணும், சும்மா இருக்க இயலாது. சொல்றான், இந்த குறைஷிகள் படையை எடுத்துக்கொண்டு வந்தது பெருமையில தான் வந்தாங்க. இந்த அகங்காரம் கடைசி வரைக்கும் இருந்துச்சு தானே. அந்த அந்த அபூஜஹல் தரப்புல 3 பேரை அவன் அனுப்பினான் களத்துக்கு. அவன் படையில் 3 பேரும் பெரிய வீரர்,
மக்கத்தில் பிரபலமான வீரர். அப்ப ரசூல்லா இந்த பக்கத்துல இருந்து அன்சாரி இளந்தாரி அன்சாரி சஹாபாக்கள் 3 பேரை போட்டாங்க. இவங்களோட தனித்தனியா ஃபைட் பண்ணணும். அவனுக்கு என்ன தெரியுமா சொன்னானுங்க? வானம், இவங்க மதீனாவாசிகளே வானம், எங்கட ஒரு ஆக்கள் இருக்கிறாங்க உங்கள்கிட்ட, போடுங்க எங்கட ஒரு ஆக்கள், அப்படி எங்கட ஒரு ஆக்களை போடுங்க சண்டை பிடிக்கிறதுக்கு. ரசூல்லா உடனே இருப்ப சொன்னாங்க. ஹம்சா, அலி, இன்னொருத்தர் 3 பேருமே ரசூல்லாவுக்கு நெருங்கின சொந்தம். அப்பாஸ வெட்டவானாங்களே, சில பேர் நினைக்கிறது பார்க்கலாம் சொந்தக்காரரை வெட்டவானான்னு சொல்லி. ரசூல்லா களத்துல போட்டது அலி பாத்திமாவை கல்யாணம் முடிக்க கிட்ட வளர்த்த புள்ள கிட்டத்தட்ட ரசூல்லாட. இந்த சண்டை அதாவது 2ல 1. நான் யார போடுறோனோ அவர் சில நேரம் கொல்லப்படுவார். ரசூல்லா அதெல்லாம் பார்க்கலையே. ஹம்சா அலிய போட்டாங்க, மற்றவரையும் போட்டாங்க, அப்படி அவங்களும் அடிச்சு மற்றவங்களை கொண்டாங்க. அதோட யுத்தம் தொடங்கினால் காலையில தொடங்கின யுத்தம் அந்தியாவரத்துக்கு இடையில முடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு நாள்ல முடிஞ்சிருச்சு. சஹாபாக்கள் ஆச்சரியமா யுத்தம் செஞ்சாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க களத்துல அங்க குடியில இருந்து துவா கேட்டிருந்தாங்க. எந்த அளவுல அந்த நபி அந்த திட்டமிட்டாங்க, முயற்சி பண்ணினாங்க, தண்ட அவ்வளவு அறிவையும் பாவிச்சாங்க. அதோட அல்லாஹ்வின் பக்கம் ஒதுங்கினாங்க. ஆக முக்கியமான ஒன்றுதானே, என் அறிவை மட்டும் நம்பி இருப்பதல்ல, நிறைய துவா கேட்டாங்க. எந்த அளவுனா, அதாவது அபூபக்கர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, ரசூல்லா அழுது துவா கேட்கிறாங்க. அபூபக்கருக்கே இறக்கம் வந்துட்டு, அபூபக்கர் ரசூல்லாட முதுவை தட்டி சொன்னார், ஹஸ்புக யா ரசூலல்லாஹ் லஹ தஆலா ரப்பிக், போதும் யா ரசூலல்லாஹ், நீங்க மிச்சம் கேட்டுட்டீங்க. ரசூல்லா துவா கேட்டாங்க, யா அல்லாஹ் எனக்கு வெத்தியத்தா, நீ வாக்களிச்ச வெத்தி எனக்கு தா, இல்லாட்டி இதுக்கு பிறகு நீ வணங்கப்படும் நிலைமை இல்லாமல் போகலாம். அந்த அளவுக்கு இங்கனுக்கு 2ல 1 கட்டாயம் எங்களுக்கு முடிவு வரணும். இது ரசூல்லா அப்படி இருந்தா இங்க களத்துல அவங்க அடிச்சு கொண்டிருக்கிறாங்க, இவங்க காட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அப்படியே ரசூல்லா கொஞ்ச நேரம் இருந்து டக்குன்னு அப்படி கண்ணை திறந்து சிரிச்சு கொண்டு சொன்னாங்க, அபிஸ்ரீ அபூபக்கர். அபூபக்கர் சந்தோஷமான செய்தி, மலக்குமார்கள் வாடுறாங்க. பார்த்திருக்க மலக்குமார்கள் இறங்கினாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து தலைமையில இறங்கினாங்க. மலக்குமார்கள் இறங்கினாங்க. அல்லாஹ் சொல்றான், சப்பித்துல்லதீன ஆமனு, மூமின்களை நீங்க உறுதிப்படுத்துங்க. அந்த மலக்குமார்கள்ட்ட அல்லாஹ் சொல்றான். அது பெரிய பகுதி. அது அடுத்த பக்கத்தால் அல்லாஹ் இன்னொன்றை சொல்றான். அல்லாஹ்வின் மறைமுகமான உதவிங்கிறது ஆச்சரியமான இதுதானே. குர்ஆன்ல அல்லாஹ் பத்ரை பத்தி சொல்லப்பட சொல்றான், மலக்குமார்கள்ட்ட சொல்றான், நீங்க போங்க, சப்பித்துல்லதீன ஆமனு, மூமின்களை நீங்க தைரியப்படுத்துங்க. சஉல்கி ஃபீ குலூபில்லதீன கஃபரூர் ருஅப், காஃபிர்களோட உள்ளத்துல நான் பயத்தை போடுவேன். நபிக்கு அல்லாஹ் செஞ்ச உதவிகள்ல முக்கியமான ஒண்ணு என்ன தெரியுமா? நபியை பத்தி கேள்விப்படும் காபிர்கள், எதிரிகள் பயந்தார். பயம் என்பது அவங்களுக்கு தோல்விக்கு காரணமாகிச்சு. அப்ப ரசூல்லா சந்தோஷமா டக்குன்னு எழுப்பி, மலக்குமார்கள் வாராம உடனே கவசத்தை போட்டுக்கொண்டு ரசூல்லா வெளியே வந்து சஹாபாக்கிட்ட சொன்னாங்க, சுத்து திருப்பி அடிங்க. அப்ப ரசூல்லா தூண்டினாங்க சஹாபா, கூமு இலா ஜன்னத்தின் அர்து வஸ்ஸமாவாத்து வல் அர்து, வானம் பூமியை போன்ற விசாலமான சொர்க்கத்தை நோக்கி போங்க. அப்ப ஒரு சஹாபி, உமையர்னு சொல்ற சஹாபி, ஈச்சப்பழத்தை திண்டுகிட்டு இருந்தார். அப்ப ரசூல்லா சொல்றாங்களே பெரிய சொர்க்கம். அப்ப அவரு பகின் நின்றாரு, இவ்வளவு பெருசாண்டு. அப்ப ரசூல்லா கேட்டா, என்னப்பா உனக்கு ஏன் அப்படி சொல்றாய்? அப்புறம் சொன்னார், யார் ரசூல்லா, அந்த சொர்க்கவாதியா இருக்கு, எனக்கு ஆசையா இருக்கு. ரசூல்லா சொன்னாங்க, இதுகா அந்த மின்ஹா, நீ அந்த சொர்க்கவாதி தான். திண்டு கொன்றது ஈச்சப்பழத்தை வீசிட்டு போய்த்து யுத்தம் செஞ்சு மௌத்தாகினார். ஆச்சரியமா யுத்தம் பண்ணினார். ஒருத்தர் வந்து கேட்டார், யார சொல்லலாம், மா யுதுகிக்குல் ரப்பமின் அப்திஹி, அடியானின் எந்த வேலையை பார்த்தால் தான் சிரிக்கிறான் என்று. ரசூல்லா சொன்னாங்க, கவசம் இல்லாமல் எதிரில கூட்டத்துல பாஞ்சு பேச்சு யுத்தம் செய்யணும். உடனே கலடிட்டு போய் யுத்தம் செஞ்சாரு. புத்தினமான ஒரு பண்ணினாங்க. அடுத்தது அந்த வலாபரான் ஒரு பகுதி இருக்குது, அக்கீதாரசன் முக்கியமான, யாருடன் நேசம் யாருடன் விரோதம் பகையிடும். அது இதுல இஸ்லாம் தான் பிரதானமான. அதுல சொந்தத்தை பார்க்கல, உறவை பார்க்கல, நெருக்கமான இதுகளை பார்க்கல, கூட்டாளித்தனத்தை அவங்க பார்க்கல. சஹாபாக்கள் அப்படித்தான் யுத்தம் செஞ்சாங்க. உமரெல்லாம் தனக்கு நெருக்கமான உறவுகளை கூட வெட்டி கொண்டார். அவர்கள் அல்லாஹ்வின் விரோதி என்பது. எனவே சஹாபாக்கள் ஆச்சரியமான யுத்தம் ஒன்றை செஞ்சாங்க. ஹம்சா தனி ஒரு ஆளாக பெரிய ஒரு பங்களிப்பு பண்ணினார் பத்ர் யுத்தத்துல. தனி ஒரு ஆளாக பெரிய வீரன் ஹம்சா. அவங்க இந்த ரசூல்லா களத்துக்கே இறங்கினாங்க. இறங்கி ரசூல்லா யுத்தம் செஞ்சாங்க பத்ர்ல. ஒரு நாள்ல யுத்தம் முடிஞ்சு, ஒரே நாள்ல யுத்தம் முடிஞ்சு எதிரிகள்ல 70 பேர் கொல்லப்பட்டார். 70 பேர் சிறை பிடிக்கப்பட்டார். அதுல கொல்லப்பட்ட 70 பேர்ல தலைவர்கள் எல்லோருமே கிட்டத்தட்ட அடங்குறாங்க. அபூ ஜஹல், உத்துபா, ஷைபா, உமையத் இப்னு ஹலப்,
இவங்க எல்லாமே தலைவர்கள் எல்லாமே கொல்லப்படுறாங்க. உக்பத்து நபி மைத் மட்டும் சிறைபிடிக்கப்பட்டான், அவன் புறம் கொல்லப்பட்டான் நான் நினைக்கிறேன். முஸ்லீம்கள்ல 14 பேர் தான் கொல்லப்பட்டாங்க. சின்ன ஒரு 300 பேர், 310க்கும் 20க்கும் இடப்பட்ட தொகை தான் முஸ்லீம்கள். முஹாஜிர்கள்ல 6 பேரும், அன்சாரிகள்ல 8 பேரும் கொல்லப்படுறாங்க. அவர்களின் பெரிய இழப்பு 70 பேர் சிறைபிடிக்கப்பட்டு 70 பேர் கொல்லப்பட்டு, அதிலேயும் அபூஜகளும் கொல்லப்பட்டு, அபூஜகளை 2 சின்ன பொடியமா முஆவித் 2 சின்ன பிள்ளைகள் தான் அபூஜகளை போய்த்து குதிரையில இருந்து வெட்டி பணிய போட்டது. அவனை பணிய போட்டது அவங்க தான். அல்லாஹ் அவனுக்கு இழிவான ஒரு முடிவை வைத்தான். அப்ப எந்த அளவுனா காபர்கள்ல சில பேர் மக்காவுக்கே ஓடிட்டாங்க. எனவே முதலாவது மிகப்பெரிய வெற்றி. முதல் யுத்தம் முஸ்லிம்கள் எதிர்பார்க்காத யுத்தம். அவங்க யுத்தத்துக்குன்னு போயிருக்கல, ஆனாலும் யுத்தத்துக்கு முன்னுக்கு வந்தாங்க. அடுத்தது முஸ்லிம்கள் தொகையில் குறைவு, படை மறுபக்கத்துல சரியான பெருசி. இந்த எல்லா பின்னணியும் பார்க்கல பத்ர் ஆச்சரியமான அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான். அதுல ஒன்று நல்லா விளங்கணும். அல்லாஹ் அந்த மலக்குமாரை அனுப்பும் பொழுது கூட சொல்றான், வமன் நசுரு இல்லா மின் இந்தில்லா, வெற்றி என்பது அல்லாஹ்விடமிருந்து மாத்திரம் தான் வரணும். கம்மின் ஃபியத்தின் கலீலா கலபத் ஃபியத்தன் கசீரா பீதுனில்லா. சின்ன படைகள் பெரிய படைகள் பலதை தோக்கடிச்சிருக்குது, பீதுனில்லா அல்லாஹ்வோட உத்தரவை. ரசூல்லா பெரிய வெற்றி கிடைச்சிச்சு இஸ்லாத்துக்கு. ரசூல்லா மிச்சம் யுத்தத்துடைய தர்மத்தை கவனமா பேணினான். யுத்தத்துக்கு ஒரு தர்மம் இருக்குது, யுத்த தர்மம்னு சொல்லுவாங்க. சண்டை தான், யுத்தம் தான். அதுல வெற்ற புத்திரதான் நடக்கும். ஆனா யுத்தத்தில் பேண வேண்டிய சில பண்புகள் இருக்குது, அப்படித்தானே? அந்த பண்புகள் உதாரணமா பொம்புளைகளை கொல்லப்படாது, சின்ன பிள்ளைகளை கொல்லப்படாது, வீரனோட தான் மோதுபவனோட தான் சண்டை, அதுதான் செய்யணும். அதே மாதிரி ரசூல்லா பாருங்க பத்ர்ல, நான் அதோட முடிச்சிருந்தேன். இதோட 2 விஷயம். ஒன்றே, இந்த கொல்லப்பட்ட விரோதிகள் கொல்லப்பட்டாங்க, அபூஜகள் உட்பட கடுமையான விரோதிகள் தான் இவங்களுக்கு. உஹது யுத்தம் 3ஆம் ஆண்டு நடக்குது. உஹது யுத்தத்துல முஸ்லிம்கள்ல கொல்லப்பட்டவங்களை, ஷஹீதானவங்களை காபர் முஷ்ரிக்குகளை வந்து துண்டு துண்டா வெட்டினாங்க, அறிஞ்ச மாதிரி கூட வெட்டினாங்க. அந்த அளவுக்கு வெட்டினாங்க குரோதத்தை தீர்க்க. அநாகரிகமா நடந்தாங்க. என்னத்தான் எதிரியுடன் யுத்தம் செஞ்சவன் எதிரியா இருந்தாலும் அவன் உயிர் போனப்புறம் அவன் சபத்துக்கு ஒரு மரியாதை இருக்கணும். சபத்தை வச்சு வெட்டி கொத்தி குரோதத்தை தீர்ப்பது அநாகரிகம். யுத்த சட்டத்திலும் அது விலை. உஹதுல அவங்க அப்படிதான் நடந்தாங்க. ஆனா ரசூல்லா அந்த மோசமான அபூஜகளை கூட அப்படியே இழுத்து கொண்டு அந்த பால் கிணறு இருந்துச்சு. பால் கிணறுனா சும்மா ஒன்றுமில்லாத கிணறு பத்ர்ல, அந்த கிணத்துக்கு போட்டுட்டு தான் போனான். அபூஜகளோட சபத்தை கூட போட்டு மறைச்சிட்டு தான் போனான். அபூஜகளோட சபத்தை வச்சு கொண்டு வெட்டி கொத்தி அந்த வேலை செய்யல ரசூல்லா. மிச்சம் நாகரிகமா நடந்து கொண்டாங்க. அடுத்தது கைதிகள் விஷயத்துல இன்றைக்கு நீங்க நிறைய கேள்விப்படுவீங்க. நிறைய மேற்கத்திய நாடுகள் பெருசா நாகரிகம் பேசுவாங்க. ஆனா யுத்தம் அது வரப்பல எங்கடாக்கள் கைதியாக போட்டா முகாமுண்டை வைத்து கடுமையான வதைகளை கொடுப்பாங்க. இவங்க 70 பேரும் விரோதிகள் அடிப்படையில். ஆனா கைதியா பிடிக்கப்பட்ட போறோ ரசூல்லா அவங்களுக்கு ஒன்றுமே செய்யும். முஸ்லிம்கள் ஒவ்வொருத்தர்கிட்ட அப்ப எல்லாம் இந்த ரிமாண்டு சிறைச்சாலை சிஸ்டம் எல்லாம் இல்ல. யாராவது கைதி வந்து அல்லது விசாரணைக்கு வந்தா குறிப்பிட்ட ஒருத்தட்ட கொடுப்பாங்க, வச்சுக்கோ நான் விசாரணை முடியா காட்டிடுறேன். ரசூல்லா கொஞ்சம் பேத்துக்கிட்ட பாரம் கொடுத்தாங்க, பார்த்துக்கோங்க. முஸ்லிம்கள் அவங்களை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அதுல சில பேர் கைதிகள் புறவு செல்றாங்க, முஸ்லிம்களை நல்லா கவனிச்சாங்க. இந்த கைதிகளை நடத்துவது என்பது இன்றைக்கு நிறைய சட்டம் மீறப்படும் ஒரு பகுதி. ரசூல்லா அதுல மிச்சம் முன்மாதிரியா தான் நடந்தாங்க. ரசூல்லா மிச்சம் அழகாக யுத்த தர்மத்தை பேணினான். எனவே பத்ர் ஒரு அழகான யுத்தம். நிறைய பாடங்கள் இருக்குது. இந்த சம்பவங்களை இன்னும் விரிவாக நாங்கள் இயல்பான அளவுக்கு தேடி படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். நான் இதோட முடிச்சுக் கொள்றேன். சுப்ஹானல்லாஹ் வ பிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க